வருண் ப்ரோ வணக்கம். வணக்கம் மணி. ப்ரோ யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்க விஜய் சேது விலாக்ஸ் பசங்கனாலே சரி அந்த ஒரு வைப் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களோட வைப்பும். அவங்க எல்லாருமே சேர்ந்து டயங்கரம்னு சொல்லிட்டு வேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் வந்து கமிட் ஆகியிருந்தாங்க. அது டேரக்டர் வந்து விஜய் சேது தான். இப்போ என்னன்னா வந்து படம் பிடிப்பு நான் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ சிக்கல் நடந்திருக்கு. படம் பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இல்லை இவங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா ப்ரோ? இல்லை, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கால் ஷீட்டு வர்றப்போ வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லை டேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றது. டபுள் கால் ஷீட்னால தான் அந்த பிரச்சனையே. அந்த மாதிரி வர்றது வந்து சினிமா வட்டாரங்களில் இது வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியாக இந்த மாதிரி ஏதாவது வரும். ரொம்ப பிளான்டாக பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கக்கூடிய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவாங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்ற படங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது சினிமாவில் வந்து ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்போது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை தான் அது. அதனால படம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து தொடர்ந்து அதோட படப்பிடிப்புக்கு வந்து நடக்கவே நடக்காது. சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஈகோ கிளாஷ்லாம் வந்து ஷெல்ஃப்லாம் பண்ணி பாதி படத்தோட நின்று இன்னைக்கு வரைக்கும் தூங்கிட்டு இருக்க படம்லாம் இருக்குது. இது வந்து அந்த மாதிரி இல்லை. நான் ஐசரி கணேசன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அவருக்கு யாருக்கெல்லாம் வச்சு வேலை வாங்கியிருக்காரோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். சமீபத்தில் கூட ஜெயம் ரவி ஒரு ப்ரெஸ் மீட் ஃபுல்லாக வந்து அழுதுலாம் கூட கொடுத்துருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? அவருக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ அவருக்கு வந்து அக்காமடேட் பண்ணி பண்ணார். அந்த மாதிரி அவருக்கு கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவர். குறிப்பாக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது விளாக்ஸு, சூப்பராக காமெடி பண்ணுறாரு. இல்லை ப்ரோ, இந்த படம் இல்லை ஒரே நிமிஷம், சூப்பராக காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சாலிடாக வந்து ஒரு முழு ப்ராஜெக்டை கொண்டு போய் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வரி கணேசன் அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதனால அந்த படம் முடியணும்னு தான் அவரும் நினைப்பார். விஜய் சித்துவோட முதல் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்ற ஒரு கிரெடிட் எடுத்துக்கணும், ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிரெடிட் எடுத்துக்கணும் தான் நினைப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நிற்காது. இது ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ இது வந்து கலைந்து சீக்கிரமாக வந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடும். படப்பிடிப்பு பூஜை போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா விளாக்ஸ் பண்ணுறதுக்கு சைனா அந்த மாதிரி வெளிநாட்டுலாம் போயிட்டு விளாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. இதனால ஒரு ஏதாச்சும் விளாக் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா? இல்லை இந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விளாக் பண்ணுறவருன்னு தெரியாதா? இல்லை ப்ரோ, அதுலேயும் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டு. இல்லைங்க, இப்போ ஷூட்டுன்றது ஷெடியூல் ஓகேவா? இப்போ 60 நாள் ஷூட்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 60 நாள் அந்த ஷூட் எடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. குட்டி குட்டி பிரேக்ஸ்லாம் இருக்கும். பேசிக்கலி இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து ஆக்ட்ரஸாக மாறிடுவாங்கல்ல. சில பேர் மட்டும்தான் சினிமாவில் தொடர்ந்து வந்து நிற்க முடியும். அது வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி விட்டு அந்த ப்ரொஃபஷனையும் விட்டு வந்துட்டோம். திருப்பியும் போகும்போது ஆங்கரிங் வேலை கூட இல்லாமல் போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை விடணும்? ஒரு சைடு வந்து இவருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்ததே வந்து இந்த விளாக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பல கோடி மக்கள் வந்து இவரை விளாக்ஸ் மூலிமா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தினம் தினம் அந்த விளாக் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் மகிழ்விக்கிறாரு. அதன் மூலியமா ஒரு பொருளாதாரத்தையும் வந்து தொடர்ந்து ஈட்டிட்டு இருக்காரு. அவரை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீமே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து வெறும் படத்துக்கு போயிட்டு இந்த சேனல்லையும் வந்து விட்டுருவானா அப்படின்னு அவர் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அதனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவரோட வாழ்க்கை தரத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த விதத்துலையும் பாதிக்காமல் படப்பிடிப்புக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு என்னவோ. அதனால அவர் அது செஞ்சு அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருந்து இறங்கியிருப்பாங்க. அதனால ப்ராப்ளம் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இன்வால்வ்டாக ஒரு முக்கியமான ஒரு சீன் அதை இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த சைட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சைட்லேருந்து சரியான கோஆப்ரேஷன் அந்த ஒரு விஷயத்துக்கு இல்லைன்ற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசி இப்போ வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சின்ன தடங்கள் தான். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்யூம் ஆயிரும் ஷூட்டு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இதில் என்னன்னா இவருக்கு முதல் படம் முதல் படம்னா ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் ஷூட்டிங் வந்திருக்கிறது முதல் படம். ஸோ ஒரு டேரக்டராகவும் பண்றாரு, ஒரு லீட் கேரக்டரும் பண்ணிருக்கிறப்போ அவர் என்ன நினைப்பாரு, இது வந்து நல்லா வந்துடணும், நல்லா எஃபர்ட் போடணும் அப்படி நினைக்கிறது வந்து தப்பு இல்லை. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதை பண்ணும் அப்படின்னு நினைப்பாரு. அதனால கடைசியில் வந்து ப்ராஜெக்ட் நல்லா வந்தா வந்து அது வந்து விஜய் சித்துக்கு மட்டும் இல்லாமல் ஐஸ்வரி கணேசனுக்கு தான் அது ஒரு லாபகரமான ப்ராஜெக்டாக இருக்க போகுது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும்னு நினைப்பாரு. அது வந்து தப்பு இல்லை. இந்த ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு சுதந்திரம் வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன்.
ரொம்ப ஈஸியான வேலைனா கூட வந்து ஒரு கன்வின்ஸ்டாக பண்ணாமல் முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால மேபி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. இதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து கம்ப்ளீட் ஆமா. ஆகி டிராப் ஆயிட்டாங்க. ஆமா, அது ஆமா. என்ன காரணமா? இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அவரும் வெளில வந்து ஓப்பனா வந்து ஆமா. சொன்னதில்ல. என் கூட ஒரு இன்டர்வியூல மேலோட்டமா சொல்லியிருப்பாரு. ஆனா உள்ளூர இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல இவர் கமிட் பண்ணி நெறைய அது மாதிரி சினிமால நடக்கும். இவருக்குன்னு இல்ல. நெறைய பேர் என் நண்பர்களே நடந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க, ஒரு கீ அட்வான்ஸ் ஒண்ணு குடுத்துட்டு, ஒரு ஆஃபீஸ்ல ஒண்ணு போட்டு குடுத்துருவாங்க. இல்ல அவங்க ஆஃபீஸ்லயே ஒரு இடத்த வந்து குடுத்துருவாங்க. எல்லாமே வந்து வாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சாப்பாடு, கீப்பாடு எல்லாமே இருக்கும். ஆனா வந்து ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. வாரங்கள், மாசமாவும், மாசம் வருஷமாவும் இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இவர் இருப்பாரு. அதாவது டைரக்டர்ன்றவரு. அவர நம்பி வந்து அசிஸ்டன்ட். இன்னும் மத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னடா இத நம்பி இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இல்ல வேற ப்ராஜெக்ட்க்கும் போ முடியாது. ஆ. ஒரு கமிட்டடா இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நட்டாத்துல விட்ட மாரி மாட்டிப்பாங்க. அதற்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வேற சில பிரச்சனைகள்னால இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல வந்து ட்ரை பண்ணலாம். அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்கங்க. ஓ. இதுல சில பேர் டீசென்ட்டா வந்து சொல்லுவாங்க. சில பேர் சொல்லவே மாட்டாங்க. இப்படி வந்து இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. சரியான ரெஸ்பான்ஸே இல்லாம. இந்த மாரி பல பேரோட ப்ராஜெக்ட் லைஃப் வந்து போயிருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பவுண்டட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷன் எல்லாமே போய் ஆல்மோஸ்ட் ஷூட் போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இழுத்தடிச்சு அவர வந்து நிக்க வச்சுட்டாங்க. ஒரு இசையமைப்பாளரோட புரொடக்ஷன்ல தான் அந்த படம் பண்ற மாரி ஆமா. இருந்தது. அந்த இசையமைப்பாளரும் ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் ஆரம்பிச்சாரு. பட் அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. அவங்களுக்குள்ள வந்து சரியான கம்யூனிகேஷன் இல்லாதனால, ரொம்ப நாள் வந்து ஸ்டால் பண்ணி இவரோட டைமும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு விரக்தி ஆயிட்டாரு. ம். யாருக்கா இருந்தாலும் அது இருக்கும்ல. ஆமா ப்ரோ. ஸோ அதனால அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அத விட்டு வேற வழியே இல்லாம வெளில வந்துட்டாரு. பட் அந்த ப்ராஜெக்ட் தான் நடக்கல. இது கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடணும். அதுவும் ஒரு பெரிய ப்ரொடியூசரு அப்படிங்கிறனால அது மாரிலாம் இருக்காது அப்படின்னு நெனச்சோம். ஆனா இது ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்ல. அந்த புரொடக்ஷன் மேனேஜருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மேபி இருந்திருக்கலாம். ஆனா சரியாயி சீக்கிரம் வந்து தொடங்கிடும். இன்னொரு விஷயம் நெறைய பேருக்கு தெரியாது. இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரியாதுல்ல. இப்ப நம்மளே ஒரு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருந்தோம்னா, அந்த இன்டர்வியூக்கு திருப்பி அவர் ஃபோன் பண்ணி, "ஏங்க நான் வந்து தாய்லாந்து போறேங்க. இப்பவே வந்து குடுத்துட்டு போயிடுறேன். 1 மாசம் இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட இன்டர்வியூ குடுத்துட்டு போனாரு. நானும் சரி இந்த தாய்லாந்து சீரிஸ் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்தா, அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு வருது. பா. இது ஸோ பேசிக்கலி அவங்க என்ன பண்ணுவாங்க, நெறைய ஷெட்யூல் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆ. அவங்களுக்கு ஒரு ஒரு டைம்ல போட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி வரிசையா வந்து போடுவாங்க. ஸோ அது மேபி ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் பிஃபோர் கூட எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 1 மந்த் முன்னாடி எடுத்தது தான் அப்படியே வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இப்போ போடுறாங்கன்னா, இப்பவே சைனால இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஏற்கனவே எடுத்ததா கூட இருக்கலாம். ஆமா. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி, ஷெட்யூல் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது நெறைய பேருக்கு தெரியாது. ஓ! இப்போ இங்க அங்க இருக்காங்க போல, அங்கருந்து வீடியோ அனுப்பிட்டே இருக்காங்க போல, போட்டுட்டே இருக்காங்க போல நெனச்சுக்கிறது வந்து தப்பு இல்ல. வியூவர்ஸ்க்கு என்ன தெரிய போகுது. ஸோ இதுவும் ஒரு சின்ன குழப்பத்த வந்து ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே பிளான்டா வந்து பார்த்தீங்கன்னா, விளாக்ஸ் பேரலலி, ஷூட்டிங் பேரலலி வந்து போற மாரி தான் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. படம்லாம் வந்து ஒண்ணும் டிராப் ஆகல. இவங்க சும்மா வந்து யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. ஆமா. இதுதான் உண்மை. ஆமா. எனக்கு வந்து என்னன்னா, அது என்னங்க படம் அது? பிரதீப் ரங்கநாதன் கூட வந்து பண்ணியிருந்தாரு. எல்ஐகேவா? இல்லங்க. இவரு வந்து ஃப்ரெண்டா பண்ணியிருந்தாருங்க. இது டிராகன். டிராகன். டிராகன் படத்துல நிஜமாவே சொல்றேன். தியேட்டர்ல எல்லாருமே வந்து இவரும் சரி, அவருடைய நண்பர் ஹர்ஷத் கான் ஆமா. வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நெறைய இடங்கள்ல காமெடி வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முழு படத்துலயும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல கேரக்டர். ஆமா. செம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர். ஸோ அத இவங்க வந்து அவங்களோட ஃபுல் இண்டிபெண்டன்ஸ்ல அவரே டைரக்ட் பண்ணி வந்து ஒரு முழு நீள படத்துல வரப்போறாரு பார்க்கறதுக்கு மற்ற ரசிகர்கள் மாரி நானும் வந்து ஆர்வமா இருக்கேன். யூடியூப்ல இருந்து சினிமாக்கு போனவங்க எல்லாருமே ஜெயிச்சதில்ல. பட் அதுக்கு வந்து இவங்க ஒரு எக்ஸெப்ஷனா இருந்து அந்த ஜிங்க்ஸ் வந்து முறியடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சினிமாவுக்கு வரணும்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே கொஞ்ச நாள் சர்வைவ் ஆயிட்டு இருந்தாரு. சினிமா தான் அவருடைய கனவுன்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா அதில வெற்றி அடைக்கிறதுக்காக முழு எஃபோர்ட் போட்டு தான் இந்த படம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. ஆனா இத பத்தி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதுவுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல அவரு. ஆமா. இவங்களே ஏதோ கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. சின்ன விஷயம் தான் பூதகரமா ஊத்தி நீங்க வேற பெருசாக்கிட்டாங்க. சினிமால சில கல்ச்சர்லாம் இருக்கும். இது வேற விஷயம். பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு படத்துல போய் நடிச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து "ஏய், நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாக்கு புதுசு. இது மாதிரி யூடியூப்ல இருந்து போனவங்க. அவர் எல்லாருமே மாஸ்டர்னு சொல்லிட்டு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே மாஸ்டர் மரியாதை கொடுப்பாங்க. அந்த சினிமா கல்ச்சர் தெரியாதனால அவருக்கு இவருக்கு வந்து முட்டிக்கிட்டு அன்னைக்கு ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தனி கல்ச்சர் இருக்கும். எல்லாம் யாருக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படி நடந்துக்கணும் அப்படிலாம் இருக்கும். தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் புதுசாக ஒரு சினி ஃபீல்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைரக்ஷன் சைட்லேருந்தே அவர் பண்ணுறப்போ வந்து மேபி எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதில் இந்த மாதிரி வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, சின்ன விஷயம் தான். ஆனா அது ஆனா பெருசி ஊதி பெருசாக்கிட்டாங்க. நீங்க வேற அதுக்குள்ள இது என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நின்றும். திருப்பியும் வந்து vlogsே பண்ண போறாரு. அதுக்கு வந்து டைரக்ஷன் வந்து நிறைய வந்து சொதப்பிட்டாராம். அவர் சீன் எடுக்க தெரியாம.
அப்படின்லாம் வந்து கிளப்பி விட்டு இதை வச்சு ஒரு 3 பேர் 2 பேர் 3 பேர்னா அந்த 3 பேர் உட்காந்து பேசுவாங்களே அவங்க மட்டும் சொல்லல, ஜென்ரலாக ஒரு 4 பேர் ஊரில் அப்படின்ற மாதிரி அந்த 3 பேர் நான் சொல்லிட்டேன் அந்த பாட்டு. அதை வச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையாக அதை காட்ட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது ஒரு பொய் தகவல் பரப்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. இதில் வந்து நிறைய இளைஞர்களோட வாழ்க்கை, அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட கனவு, அவர் மட்டும் இல்லாமல் மூஞ்சி தெரியாத நிறைய பேரும் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு முதல் ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டு ஏதாவது வந்து வாயில் பக்கோடா போடுறதுக்காக வந்து புரளியை கிளப்பி விட்டிங்கன்னா வந்து அதனால் மேபி ப்ரொடியூசருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிற மாதிரி போயிடக்கூடாதுல்ல, அதனால சொன்னேன். ஸோ ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. நன்றி.